Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ரிசி ட்ரேடிங் ஸ்கூல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மண்டேக்குரிய ப்ரீமியம் லெவல்ஸ், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதேமாதிரி வந்து நேரோ சிபிஆர் ஸ்டாக், இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக் எல்லா ஸ்டாக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது, மார்க்கெட் எப்படி அதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதேமாதிரி வந்து டியூஸ்டே நாளைக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லா இண்டெக்ஸ்க்குமே, அதேமாதிரி வந்து நேரோ சிபிஆர் ஸ்டாக், இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக் இது எல்லாமே பார்க்கலாம் வாங்க கைஸ். இந்த லெவல்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க கைஸ். உங்களோட ஓன் நாலேஜை வச்சு மட்டுமே எப்பயுமே ட்ரேட் பண்ணுவோம், ஓகேங்களா? நிஃப்டி என்ன ஆயிருக்குன்னா, நிஃப்டி இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 120 to 130 பாயிண்ட்ஸ்னு நினைக்கிறேன். சம்திங் கேப் அப் ஆச்சு. கேப் அப் ஆனதுக்கப்புறம் வந்து கேண்டில் வந்து கிட்டத்தட்ட ஓப்பன் ஹை மாதிரி தான். ஒரு 2 பாயிண்ட் தான் மேலே போயிருக்கும். ஓப்பன் ஹை கணக்கு தான் இது. டேரக்டா ஓப்பன் ஹை மாதிரி விழுந்துட்டு ஃபால் ஆகி டேரெக்டாக வந்து என்ன ஆயிருக்குது, நம்மளோட சப்போர்ட் ஜோனை சப்போர்ட் எடுத்து சின்னதாக மேலே போயிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்டு பெரிய மொமெண்டம் இல்லை. ஆல்மோஸ்ட் 65 பாயிண்ட்ஸ், ஓகேங்களா கைஸ்? கரெக்டாக நம்ம சப்போர்ட்டில் தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, சப்போர்ட் ஜோனில், ஓகேங்களா? இன்றைக்கி இந்த 2 ப்ரீமியம் லைனுமே யூஸ் ஆகலை. ஏன்னா நிஃப்டி வந்து ப்ரீமியம் ஒய்டாக இருக்கும், அதனால ஸோ வந்து ரேஞ்சுமே ஒய்டாக இருக்கும், ஓகேங்களா கைஸ்? அடுத்து வந்து பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஹை கிடையாது. பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க. டேரெக்டாக கீழே வந்து நம்மளோட சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ்னு நினைக்கிறேன். ஜோன்ல இருந்து 200 பாயிண்ட்ஸ், ஓகேங்களா கைஸ்? 200 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ரேலி கொடுத்துருக்கான் பேங்க் நிஃப்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டேரெக்டாக மறுபடியும் என்ன ஆயிருக்காங்க, நம்மளோட பேண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு டேரெக்டாக கீழே வந்து சைடு வைஸில் போய் க்ளோசிங் வச்சிட்டாங்க, ஓகேங்களா கைஸ்? அடுத்து ஃபின் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி மாதிரி தான். அப்படியே கீழே வந்திருக்கா, மறுபடியும் மேலே போயிருக்கா, மறுபடியும் பேண்டில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே வந்து நம்மளோட சப்போர்ட் லைனில் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கோம், க்ளோசிங் வச்சிட்டான். மிட் கேப் நிஃப்டி நீங்கள் அங்கே ஓகே சார். நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ்பைரி கிட்ட எந்த இண்டெக்ஸ் இருக்கும் அந்த இண்டெக்ஸ் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். மிட் கேப் நிஃப்டி பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டிலே நம்மளோட 9க்கு மேலே க்ளோசிங் வைக்கல, ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே டேரெக்டாக கீழே வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. வச்சுட்டு அடுத்த கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் மாதிரி போட்டிருக்காங்க, ட்ராகன் ஃபைட் டோஜ் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் மேலே போய் டே ஹை கேண்டில் கட் பண்ண ட்ரை பண்ணிக்காங்க, கட் பண்ண முடியல. மறுபடியும் டே ஹை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஃபாலோ ஆகிட்டாங்க. கரெக்டாக இந்த லெவல் பாருங்க, நம்மளோட லெவல் வந்து 12,672. ஆனால் அந்த கேண்டிலோட லோ பாருங்க, மேலே இங்கே பாருங்க 12,675. ஆல்மோஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ல மிஸ் ஆயிடுச்சு. பட் என்ன ஆயிடுச்சு, அங்கேருந்து டேரெக்டாக மறுபடியும் ஒரு ரைஸு, மறுபடியும் என்ன ஆயிருக்காங்க, டே ஹையை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் டே ஹை ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், அதனால மறுபடியும் ஃபாலோ ஆகி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டாக இங்கேயே சப்போர்ட் எடுத்துட்டாங்க. சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து இதுவே ஒரு 55 பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? 55 பாயிண்ட்ஸ் நம்ம ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு இன்னைக்கு எக்ஸ்பைரின்றனால மொமெண்டம் நல்லா கிடைச்சிருக்கும். இதுல இருந்து இந்த 2 கேண்டில் 55 பாயிண்ட்ஸ் போனதால ஆப்ஷன்ஸ் நல்லா சூட்டப் ஆயிருக்கும். மறுபடியும் வந்திருக்காங்க, மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ், மறுபடியும் மேலே. இது ஆல்மோஸ்ட் அதே மாதிரி 55 பாயிண்ட்ஸ். மறுபடியும் வந்திருக்காங்க, மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க, மறுபடியும் மேலே போயிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட்ஸ், ஓகேங்களா கைஸ்? அடுத்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கிட்ட வந்து க்ளோசிங் வச்சு முடிச்சிட்டாங்க கைஸ். அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இன்சைட் நேரோ சிபிஆரில் வெறும் 2 ஸ்டாக் தான் கிடச்சி. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் இந்த 2 ஸ்டாக் ப்ரியாரிட்டி கொடுங்கன்னு சொன்னேன். பாருங்க இன்னைக்கு ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் கேண்டில் நல்ல பியரிஷ் கேண்டில் போட்டால், 2வது கேண்டில் என்ன போட்டிருக்காங்க, புல்லிஷ் ஸ்பின் மாதிரி போட்டு டேரெக்டாக அங்கேருந்து ராலி தான். எங்கே போய் நின்றுருக்காங்க, கரெக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் போய் நின்றுருக்காங்க. கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் என்ன பண்ணியிருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி மறுபடியும் டேரக்டாக கீழே வந்து விஆப்பில் சப்போர்ட் எடுத்து க்ளோசிங் வச்சு முடிச்சிட்டாங்க கைஸ். அடுத்து பந்தன் பேங்க் அவ்வளோவா எதுவும் இல்லை, சின்ன ஃபால் தான். இது ஒன்றும் பெருசாக இல்லை, சின்ன கேண்டில் தான் இருக்குது. மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே இன்னைக்கு வந்து இந்த நேரோ சிபிஆரில் வந்து இன்சைட் நேரோ சிபிஆரில் வந்து ஓகே தான் கைஸ், பரவாயில்லாம தான் இருந்துச்சு. ஏஐ பேங்க்லாம் பாருங்க, டேரக்டாக சிபிஆரோட சென்ட்ரல் லைன்லேருந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. மதியான ஒரு ரேலி, சரியான ரேலி இது. அவ்வளோதான் கைஸ். இப்போ ஓரளவுக்கு ஓகே. சிபிஆரோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் விஆப் சப்போர்ட் எடுத்து சைடு வைஸ்ல போய் க்ளோசிங் வச்சிட்டாங்க. அடுத்து நம்ம நார்மல் சிபிஆர் ஸ்டாக் போகலாம். நார்மல் சிபிஆர் ஸ்டாக்ல வந்து பாருங்க, நீங்க ட்ரெண்ட் என்ன போயிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கேண்டில் நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் மாதிரி போட்டிருக்காங்க. செகண்ட் கேண்டில் அதை என்கல்ஃப் பண்ணி அப்படியே க்ளோசிங் வச்சிட்டாங்க மேலே. அடுத்து பாருங்க டேரக்டா ரேலி இங்கேருந்து ஆல்மோஸ்ட் லோல இருந்து 3.3
3% கணக்கு வச்சாலுமே ஆப்ஷன்ஸில் நல்ல அமௌண்ட். ஆப்ட் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே பார்த்துட்டோம். கனரா பேங்க் பாருங்கள். கனரா பேங்க் கீழே ஓப்பன் ஆனதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஹை போயிட்டு எங்கே போய் கரெக்டாக உங்களோட வீக்லி ஜோன் கிட்ட போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி கீழே வந்து மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, டெய்லி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வந்து க்ளோசிங் வச்சிட்டாங்க கைஸ். அதுக்கடுத்து வந்து ஜிண்டால் ஸ்டீல் வந்து டைரெக்டாக கீழே வந்து நம்மளோட சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்துட்டு டைரெக்டாக மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ரெசிஸ்டன்ஸாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க கைஸ். இது வந்து ஒரு நல்ல ரேலி, இது ப்ரெடிக்டபுள் தான். ஆல்மோஸ்ட் 2.75%. ஓகேங்களா கைஸ். அடுத்து டாக்டர் ரெட்டி ஓகே தான், ஒரு சின்ன ரேலி போயிருக்கான். எவ்வளோ போயிருக்கான்னு பார்ப்போம். ஓப்பனிங்லேருந்து 1.5%. அவ்வளோதான் கைஸ். அடுத்து கீழே ஃபாலோ ஆன ஸ்டாக்ல இன்னைக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஓகேங்களா. இன்னைக்கு நம்ம கொடுத்ததுல ஒரு 4 to 5 ஸ்டாக்ஸ் நல்லா ரேலி ஆயிருந்துச்சு. ஜிஎன்எஃப்சிலாம் இது யூனிட் எஸ்பிட்லாம் பாருங்கள், டேரெக்டாக ஃபாலு மறுபடியும் மேலே போய் நம்மளோட ஜோனை தான் டச் பண்ணியிருக்கேன். மறுபடியும் எவ்வளோ பெரிய ஃபால் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 1.75%. அவ்வளோதான் கைஸ். அடுத்து நம்ம வந்து நாளைக்கு டியூஸ்டேக்குரிய ப்ரீமியம் லைன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்ஸை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம டியூஸ்டே, அதாவது நாளைக்கு வந்து நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதேமாதிரி எல்லா இண்டெக்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ப்ரீமியத்தை எல்லாத்தையும் ஒரு ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணி அதுலேருந்து வர லெவல்ஸ் எடுத்து ட்ராப் பண்ணுறது, டே ஹை டே லோவோ இல்லை நார்மல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ராப் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா கைஸ். இந்த லெவல்ஸ் அதே மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை பேஸ் பண்ணி எந்த ட்ரேடுமே பண்ணாதீங்க. அவங்களோட ஓன் நாலேஜ் மட்டும் எப்பயுமே நம்பி ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா கைஸ். இப்போ வந்து நாளைக்கு டியூஸ்டேக்கு வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் 2 சப்போர்ட் நிஃப்டிக்கு தான் 24,658, 24,766. சப்போர்ட் வந்து 24,442, இன்னொரு செகண்ட் சப்போர்ட் வந்து 24,334. ஓகேங்களா கைஸ். அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் 2 சப்போர்ட்டு. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 50,649, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 50,898, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 50,151. அடுத்து வந்து செகண்ட் சப்போர்ட் வந்து 49,902. ஓகேங்களா. அடுத்து ஃபின்னிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி, ஸோ ஃபின்னிஃப்டியை கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம். ஓகேங்களா கைஸ். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,974.5, அடுத்து செகண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,049, அடுத்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 22,825.5, செகண்ட் சப்போர்ட் வந்து 22,751. ஓகேங்களா கைஸ். அடுத்து மிட் கேப் நிஃப்டி இன்னைக்கு தான் எக்ஸ்பைரி ஆயிருக்கு. ஸோ இப்போ தான் நியூ வீக் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும், அதனால ஒயிட் ரேஞ்சாக தான் இருக்கும். மிட் கேப் நிஃப்டியாக அவாய்ட் பண்ணிடலாம், இருந்தாலும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 12,866, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 12,982, அடுத்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 12,634, செகண்ட் சப்போர்ட் வந்து 12,518. ஓகேங்களா. அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் போவோம். ஸ்டாக்ஸில் வந்து இன்றைக்கி வந்து 3 இன்சைன் ஏரோ சிபிஆர் கிடச்சிருக்குது. அதாவது நாளைக்கு எந்த ஸ்டாக்கில் இன்சைன் ஏரோ சிபிஆரோ அந்த ஸ்டாக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பெர்சிஸ்டன்ட், அடுத்து வந்து மதர்சன், அதுக்கப்புறம் வந்து பாரத் ஃபோர்ஜ். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த 3 ஸ்டாக்கு. அடுத்து வந்து நம்ம எந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் பண்ணலாம்னா, வாட்ச் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன், இது பேஸ் பண்ணி எந்த ட்ரேடுமே எடுக்காதீங்க. ஓகேங்களா கைஸ். அடுத்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த ஒரு 5 ஸ்டாக். ஓகேங்களா. அடுத்து வந்து நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். நேரோ சிபிஆர் ஸ்டாக்ல ஆல்மோஸ்ட் 36 ஸ்டாக் வந்திருக்குது. அந்த 36 ஸ்டாக்ல இந்த 3 ஸ்டாக்குமே இன்க்ளூடடு. ஓகேங்களா. அப்போ அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணோம்னா அப்போ 33 ஸ்டாக்ல நிஃப்டியுமே வந்திருக்குது. ஏன்னா நிஃப்டி நீங்கள் சைடு வீஸில் போயிருக்குது. ஸோ அதனால வந்து நேரோ சிபிஆர்ல வந்திருக்குது. இந்த 33 ஸ்டாக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ச் லிஸ்ட்டில் 30 தான் ஆட் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸும் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் நோட்ஸில் நோட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா கைஸ். அப்படி நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். சன்ஃபார்மா வரைக்கும் இருக்குது. அடுத்து சன்ஃபார்மாலேருந்து கீழே. ஓகேங்களா கைஸ், நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து அந்த 3 ஸ்டாக்கில் கண்டிப்பாக ஒரு ஸ்டாக்காக ட்ரெண்டிங் ஆயிரும். இந்த ஒரு 33 ஸ்டாக்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 to 7 ஸ்டாக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நல்லா ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக சைட்வேஸில் போயிருக்குது. நாளைக்கு மேபி ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ, பை பாய்.